ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, லஞ்சுக்கு பலாக்காய் பிரியாணி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பலாக்காய் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பலாக்காய் பிரியாணி எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பலாக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இது போல் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கையில் இந்த பிசுபிசுப்பு பால் பிசுபிசுப்பு ஒட்டாமல் இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதனால தான் இன்றைக்கி என்னால் கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். அவர் தான் கட் பண்ணிகிட்ருக்காரு. இது போல் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தோலை சீவறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இது 4 கூறாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிறத மட்டும் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இது போல் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பலாக்காயை கட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இது கூட அந்த பலாக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கருக்காமல் இருக்கும். இது போலவே எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பலாக்காய் பிரியாணி மட்டும்தான் பண்ணலான்னு நினச்சேன். கட் பண்ணி பார்க்கும்போது நிறைய பீசஸ் கிடச்சிருச்சு. அதனால கொஞ்சமாக பிரியாணி பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான காயை போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது போல் லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு பொடி சேர்த்துக்கிட்டு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா வதங்கி வந்த பிறகு நான் சின்ன தக்காளின்றதுனால ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு பச்சை பட்டாணி நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி பச்சை பட்டாணி 1 கப் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பலாக்காயை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது போல் மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்த பிறகு நமக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் அரை மூடி லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி அரிசியை அது கூட சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம்.
குக்கர் விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூல் ஆகட்டும். அந்த டைமில் நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி தயிர் பச்சடிக்கு நான் வெள்ளரிக்காவும் வெங்காயம் வச்சு தான் தயிர் பச்சடி ரெடி பண்ண போகிறேன். தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். தாளிக்கல, சும்மா தயிர் விட்டுட்டு கொத்தமல்லி தூவி கிளறி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பலாக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிட்டு அது கூடவே வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி. இப்போ சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காய் இருக்கு இல்லையா, அந்த பலாக்காயை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் சொல்கிற இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், பெப்பர் சிக்கன் மசாலா, சோம்புத்தூள் இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை திக்காக இருக்கட்டும்னா இதே மாதிரி இருக்கட்டும். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு 3 to 4 விசில்ஸ் நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். குக்கர் விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமில் பாத்திரம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது, அதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி கிச்சனை கிளீன் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி சூப்பரா வந்திருக்கு பாருங்க.
நெக்ஸ்ட் பலாக்காய் கிரேவி, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பலாக்காய் கிரேவி எப்படி சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. கொத்தமல்லி தூவிக்கலாம். நெக்ஸ்ட் வெள்ளரிக்காய் வெங்காயம் போட்ட தயிர் பச்சடி. சூப்பரா வந்திருக்கு. ஐயோ சூடு. சிக்கன் மாதிரியே இருக்குமா? ஆமா, எப்படி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. சுடுது. எங்க வீட்டுல இன்னைக்கு பலாக்காய் பிரியாணி, பலாக்காய் கிரேவி, வெள்ளரிக்காய் வெங்காயம் தயிர் பச்சடி. இதுதான் எங்க வீட்டுல இன்னைக்கு லஞ்ச். உங்க வீட்டுல என்ன லஞ்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.